கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தாங்கி நடத்த வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 9 அதிகாரத்திலே 3-4 வசனங்களை பாருங்கள். என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு உயர்ந்த நிலையை இங்கே நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அதாவது, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்து பின்பற்றுகிறார்கள். ஆனால் மற்றவர்களுக்கும் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு கூட்ட ஜனங்கள் எங்களை நியாயம் விசாரிக்கிறவர்களைப் போல செயல்படுகிறார்கள், எங்களை அதிகாரம் பண்ணுகிறவர்களைப் போல காணப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு உத்தரவு என்னவென்று சொன்னால், நாங்கள் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது, மற்ற அப்போஸ்தலர்கள் புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள். ஆனால் இவர் சொல்லுகிறார், நாங்கள் மட்டும் புசிக்காமல் இருக்கவும் குடிக்காமல் இருக்கவும் எங்களுக்கு அதிகாரம் கிடையாதா? நாங்கள் அடிமைப்பட்டவர்களா என்று சொல்லிவிட்டு, அப்படி அல்ல என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதை எதற்காக குறிப்பிடுகிறார் என்று சொல்லி பார்த்தால், அதாவது இவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தாலும் மற்றவர்களை விட நாங்கள் அதிகமாய் பிரயாசப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், ஒன்று, நாங்கள் வேலை செய்து அந்த வேலையில் வருகிற வருமானத்தை கொண்டு சாப்பிட்டு ஊழியங்களை செய்கிறோம். ஆனால் மற்ற ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஊழியத்து நிமித்தமாய் வருகிற காணிக்கைகளை வைத்து அதன் மூலமாக அவர்கள் ஊழியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை எங்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா என்று ஏன் கேட்கிறார் என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரனாக அழைக்கப்பட்ட எங்களுக்கு கிருபை இருக்கிறது. ஊழியத்தில் வருகிற காணிக்கைகளை எடுத்து சாப்பிடுவதற்கு, ஊழியத்தில் வருகிற ஒருவேளை ஆசீர்வாதங்களை கொண்டு நாங்கள் பிழைப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும், நான் ஜனங்களை பார்க்கிறேன், விசுவாசிகளை பார்க்கிறேன், அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள், அவர்களும் பல தேவைகளோடு இருக்கிறார்கள். ஆகவே ஜனங்களை விருதாவாக உபத்திரப்படுத்தக்கூடாது என்பதற்காக நாங்கள் எங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்து சாப்பிடுகிறோம் என்று ஒரு காரியத்தை இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே ஜனங்களோடு கூட தன்னையும் ஒரு சாதாரண மனிதனாக வைத்துக்கொண்டு ஊழியம் செய்கிற நேரங்கள் தவிர மற்ற நேரங்களில் அவர்கள் தங்களுக்குரியவைகளுக்காக உழைத்து சம்பாதித்தார்கள் என்று சொல்லி இங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனம் நமக்கு இன்னும் எதை திட்டமாய் காண்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவன் எல்லா விதத்திலும் தேவனுக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் சாட்சியாக வாழ வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது. ஒருவேளை ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் பரிசுத்த பவுல் வேலை செய்து சாப்பிட்டு ஊழியம் செய்கிறவராய் இருந்தாலும், ஊழியத்தினுடைய பின் நாட்களிலே ஜனங்களிடத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உங்களை கொள்ளையிட்டேன் என்றும் சொல்லுகிறார். ஜனங்களிடத்தில் காணிக்கைகளை தசமபாகங்களை வாங்கி இல்லாதவர்களுக்கு கொடுத்து இவ்விதமாக நான் உங்களை கொள்ளையிட்டேன் என்றும் சொல்லுகிறார். ஆகவே இங்கே கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் பரிசுத்த பவுல் நமக்கு சொல்ல வருகிற ஒரு திருஷ்டாந்தமான சாட்சி என்னவென்று சொன்னால், எந்த மனிதனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு, எந்த மனிதனும் எங்களை குறை சொல்லக்கூடாதபடிக்கு நாங்கள் எங்கள் வாக்கிலும் நடக்கையிலும் செய்கைகளிலும் மற்ற ஜனங்களுக்கு மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தோம் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் சுதந்திரவாளிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரும் நம்மை அதிகாரம் பண்ண முடியாது, அதிகாரம் பண்ணக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பினால் அழைக்கப்பட்ட நாம் நமக்கே திருஷ்டாந்தமாக ஒரு சாட்சியாய் வாழ வேண்டிய அவசியம். நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கும், மற்ற மனிதர்கள் நம்மளை குறை சொல்லக்கூடாதபடிக்கும், தேவனுக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் நாம் சாட்சியாய் வாழும் பொழுது அது ஆண்டவருக்கு கீர்த்தியாக நமக்கு ஆசீர்வாதமாக முடியும். அல்லேலூயா.
ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். உங்களை பார்க்கிற புறஜாதிகளும் சரி, விசுவாசிகளும் சரி, உங்களை தேவனுடைய பிள்ளை, ஊழியக்காரன், விசுவாசி என்று பார்ப்பார்கள். அப்படியானால் அவர்களுக்கு முன்பு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எவ்வளவு இன்பமாய் இருக்க வேண்டும், அவர்களுக்கு முன்பு நமது நடக்கை எவ்வளவு இன்பமாய் இருக்க வேண்டும், அவர்களுக்கு முன்பு நம்முடைய சாட்சி எவ்வளவு மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். எதற்காய் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு இந்த உலகத்தில் பலர் சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து தேவனை பின்பற்றுகிறார்கள். இஷ்டம் போல பேசுவாங்க பாருங்கள். சில ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஜனங்கள்கிட்ட காணிக்கத்தாங்க, தசமபாகத்தாங்க, காணிக்க கொடுத்தாதான் அவங்களை ஆசீர்வதிப்பார், தசமாக கொடுத்தாதான் அவங்களை ஆசீர்வதிப்பார், அதையே அடிக்கடி மென்ஷன் பண்ணி வலியுறுத்தி கேட்கிறவர்களாக இருப்பார். இது நிமித்தமாக தான் சில நேரம் தேவ ஊழியர்களின் ஒருவேளை பெயர்கள் தூஷிக்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நான் சாட்சியாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் ஒன்றுக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் என்னை நானே அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். தன்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். தன்னை வெறுமையாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதற்காக? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக. அப்படியானால் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரவாளிகளாய் அழைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை போல ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தோடு சாட்சியாக எவரும் குற்றப்படுத்த முடியாதபடி வாழ்கிற வாழ்க்கை வாழ நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களா என்பதை கவனித்து பாருங்கள். அப்பொழுது உங்களுடைய சாட்சி பூவின் நற்கந்தத்தை போல அது மகிமையாக இருக்கும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். சுதந்திரவாளிகளாய் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்து நிமித்தமும் ஊழியத்தின் நிமித்தமும் தங்களை தாங்களே ஒருவேளை அடிமைகளாக ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை குறித்து இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். தகப்பனே, அந்த உன்னத அனுபவங்களில் உமது பிள்ளைகள் வாழ்ந்திருந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.